அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு 80 வயசு ஆயிடுச்சு. 80 வயசா? ஆனா இன்னும் 20 வயசு மாதிரி துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருக்காரே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ட்ரம்ப் மாதிரியே, ஏன் ட்ரம்ப்பை விடவும் வயசான தலைவர்கள்லாம் இன்னமும் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுமா? ஆச்சரியமா இருக்குல்ல? ஒரு ஆய்வுப்படி உலகத்துல ட்ரம்ப்பை விட வயசான தலைவர்கள் இன்னும் 16 பேர் இருக்காங்க. உலகத்திலேயே ரொம்ப வயசான தலைவர் பவுல் பியா. அவருக்கு 93 வயது. கேமரூன் நாட்டை சேர்ந்தவர். இவர் தான் இப்போ உலகத்திலேயே ரொம்ப வயதான அதிபர். இவர் 1982 இருந்து கேமரூன் நாட்டை ஆண்டுகிட்டு வர்றாரு. இவர் ஆட்சிக்கு வந்தப்போ சோவியத் யூனியன் கூட உடையல அப்படின்னா பாத்துக்கோங்க. கேமரூன் நாட்டில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி மக்களுக்கு இவரை தவிர வேற யாரையுமே அதிபரா தெரிஞ்சிருக்காது. 2025 நடந்த தேர்தலில் பவுல் பியா மறுபடியும் ஜெயிச்சாரு. ஆனா அந்த தேர்தல் முறைகேடானது அப்படின்னு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு. இவரோட உடல்நிலையும் இப்ப பலவீனமா இருக்கு. தேர்தலுக்கு அப்புறம் அங்க பெரிய போராட்டங்கள் வெடிச்சு சிலர் உயிர் கூட இழந்தாங்க. எதிர்க்கட்சி தலைவர்கள் நாட்டை விட்டே ஓடிட்டாங்க. சிலர் கைது செய்யப்பட்டாங்க. இவருக்கு அப்புறம் யாரு நாட்டை ஆளுவாங்க அப்படிங்கிற பெரிய கவலை இப்ப கேமரூன்ல இருக்கு. அடுத்து சவுதி அரேபியாவுடைய மன்னர் சல்மானுக்கு இப்போ 90 வயசு. ஆனா உண்மையான அதிகாரம் முழுக்க அவருடைய மகன் இளவரசர் முகமது பின் சல்மான் கிட்டதான் இருக்கு. அடுத்து பீட்டர் முத்தாரிகா. இவருக்கு 86 வயது. மலாவி நாட்டை சேர்ந்த தலைவர். இது ஒரு ஆப்பிரிக்க நாடு. 2025 தேர்தலில் ஜெயிச்சு பீட்டர் முத்தாரிகா மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்காரு. ஆனா அவர் கைக்கு வந்த நாடு இப்போ கடுமையான பொருளாதார பிரச்சனையில இருக்கு. பணவீக்கம் 28% மேல போயிடுச்சு. வறுமை அதிகமா இருக்கு. அடுத்து குவைத் அமீர் ஷேக் மிஷால் அல் அஹமத் அல் ஜாபர் அல் சபா அப்படிங்கிறவர். இவருக்கு வயது 86. அமீர் அப்படின்னா ஆட்சியாளர்னு அர்த்தம். குவைத் நாடு எண்ணெய் வளமிக்க ஒரு பணக்கார நாடு. ஆனா அரசியல் ரீதியா அதிகாரம் முழுக்க அமீர் கைக்கு போயிடுச்சு. இவர் அங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தை கலைச்சிட்டாரு. குவைத் நாடு பணக்கார நாடா இருந்தாலும் கூட ஜனநாயகம் அங்க குறைஞ்சுக்கிட்டே போகுது அப்படிங்கிற ஒரு கவலையும் இருக்கு. அடுத்து ஐவரி கோஸ்ட் அதிபர் அலசேன் அவுட்டாரா அப்படிங்கிறவர். இவருக்கு வயது 84. கடந்த தேர்தலில் 90% ஓட்டு வாங்கி ஜெயிச்சாரு. ஆப்பிரிக்காலேயே வேகமா வளரக்கூடிய நாடு இதுதான். உலகத்திலேயே அதிகமா கொக்கோ உற்பத்தியும் இவங்க தான் செய்யறாங்க. அடுத்து தியோடரோ ஓபியாங் அப்படிங்கிற தலைவர். 84 வயது. ஈக்வட்டோரியல் கினி அப்படிங்கிற நாட்டை சேர்ந்த அதிபர். இவர் 1979 இருந்து ஆட்சியில் இருக்காரு. அதாவது 47 வருடங்களா இவர் தான் ஆட்சி செய்யறாரு. எண்ணெய் வளத்தால இந்த நாடு ஒரு காலத்துல பணக்கார நாடா இருந்துச்சு. ஆனா இப்ப எண்ணெய் உற்பத்தி அங்க குறைஞ்சு போச்சு. அப்புறம் ஜிம்பாப்வேயோட தலைவர் எமர்சன் நங்காக்வா அப்படிங்கிற தலைவர். இவருக்கு வயது 83. பணவீக்கத்தால ரொம்ப பலவீனமான பொருளாதாரத்தை மீட்க இந்த நாடு போராடிக்கிட்டு இருக்கு. அடுத்து யாருன்னு பார்த்தோம்னா ஜோஸ் மரியா, பெருநாட்டுடைய தலைவர். 83 வயது இருக்கு. பெருநாட்டுல நடக்கக்கூடிய அரசியல் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு நாடகம் மாதிரி இருக்கும். கடந்த 10 வருடங்கள்ல மட்டும் அங்க 8 அதிபர்கள் மாறிட்டாங்க. ஊழல், அரசியல், குழப்பம் அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா டெனிஸ் சசோ. இவருக்கு 82 வயது. காங்கோ நாட்டினுடைய தலைவர். 1979 இருந்து இவர் தான் அங்க ஒரு முக்கியமான நபர், முக்கியமான அரசியல் தலைவர். இவரோட அரசாங்கம் தேர்தலில் முறைகேடு செய்யறதா குற்றச்சாட்டுகள் இருக்கு. எண்ணெய் விலையில ஏற்படக்கூடிய மாற்றங்களால இவங்களோட பொருளாதாரம் கடும் கஷ்டத்துல இருக்கு. அடுத்து யாருன்னு பார்த்தோம்னா யோவேரி முசவேனி. இவருக்கு 82 வயது. இவர் உகாண்டாவுடைய அதிபர். 2026 தேர்தலையும் ஜெயிச்சு முசவேனி மறுபடியும் அதிபராகிட்டாரு. 40 வருடங்களா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது அவருடைய 7வது முறை. ஆனா உகாண்டா நாட்டுல 70% மக்கள் 30 வயசுக்கு கம்மியானவங்க. இளைஞர்கள் எல்லாரும் அங்க பாபி வைன் அப்படிங்கிற இளம் தலைவரை தான் ஆதரிச்சாங்க. தேர்தலுக்கு அப்புறம் பெரிய போராட்டம் நடந்து பாபி வைன் நாட்டை விட்டே போயிட்டாரு. இருந்தாலும் உகாண்டா பொருளாதாரம் இப்போதைக்கு ஓரளவுக்கு உறுதியா தான் இருக்கு. அதுக்கு அடுத்து யாருன்னு பார்த்தோம்னா ஜோசப் பொகாய். இவருக்கு 82 வயது. லைபீரியா நாட்டை சேர்ந்த அதிபர். பெரிய உள்நாட்டு போர்களுக்கு அப்புறம் மீண்டு வரக்கூடிய லைபீரியா நாட்டை ஜோசப் பொகாய் வழிநடத்திக்கிட்டு இருக்காரு. அடுத்து ஒரு பணக்கார இளவரசர் ஹான்ஸ் ஆடம் டூ. லீக்டன்ஸ்டைன் அப்படிங்கிற நாடு ஐரோப்பாவுடைய 4வது மிகச்சிறிய நாடு. இது ரொம்ப பணக்கார நாடு. இவருடைய மகன் தான் இப்ப முக்கால்வாசி அரசு வேலைகளை கவனிச்சுக்கிட்டு வர்றாரு. இவருக்கும் 83 வயது. அடுத்து லூலா டா சில்வா. இவருக்கு 80 வயது. பிரேசில் அதிபர். இவருக்கும் ட்ரம்ப் வயசு தான். சமீப காலமா இவருக்கு அமெரிக்கா கூட பெரிய சண்டையே போய்கிட்டு இருக்கு. பிரேசிலோட முன்னாள் அதிபர் பொல்சனராவுக்கு நீதிமன்றம் தண்டனை கொடுத்தப்போ ட்ரம்ப் அதை விமர்சிச்சு பிரேசில் பொருட்கள் மேல சுங்க வரி விதிச்சாரு. ஆனா இதனால பிரேசில் மக்கள் ட்ரம்ப் மேல கோபமாகி லுலாவுக்கு ஆதரவா நின்னதால அவருடைய புகழ் அதிகமாயிடுச்சு. இப்போ பிரேசில்ல வேலை வாய்ப்பு நல்லா இருக்கு. பொருளாதாரம் வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. இதுதான் அந்த நாட்டுடைய நிலவரம். அதே போல லாவோஸ், அல்ஜீரியா தலைவர்களுக்கும் ட்ரம்ப்புக்கும் ஒரே வயசுதான். அடுத்து எரித்ரியாவை ஆளக்கூடிய இசையாஸ் அஃப்வெர்கி அப்படிங்கிற ஒரு தலைவர். இவர் கொடூரமான சர்வாதிகாரியா பார்க்கப்படுறாரு. 1993 சுதந்திரத்துக்கு அப்புறம் இவர் தான் அங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதுவரைக்கும் அங்க ஒரு தேர்தல் கூட நடந்தது கிடையாதான்.
கட்டாய ராணுவ சேவைக்கு கால வரம்பே கிடையாதான். எவ்வளோ வருடங்கள் வேணாலும் வேலை வாங்கிக்கலாமா. உலகத்திலேயே வயதான தலைவர்கள் அதிகமாக இருக்கிறது ஆப்பிரிக்க நாடுகளில் தான் அப்படிங்கிறத நம்ம மேலே பார்க்கக்கூடிய தலைவர்களை பார்த்தோம்னாலே தெரியும். ட்ரம்ப் 2.0 ஆட்சி அமெரிக்காவில் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அமெரிக்க பங்கு சந்தை இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கு. பொருளாதாரம் 2% அளவுக்கு வளர்ந்துட்டு தான் இருக்கு. ஆனால் வேலை வாய்ப்பு குறைஞ்சிருச்சு. 2025 வெறும் 5,84,000 வேலைகள் தான் உருவாகி இருக்கு. இது கடந்த வருடங்களை விட ரொம்ப ரொம்ப கம்மி. சுங்கவரி, கரண்ட் பில் ஏறுறது, அப்புறம் எரிவாயு மற்றும் பெட்ரோல் விலை ஏறுறதுனால மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மக்கள் மத்தியில் அவரோட ஆதரவு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. விலைவாசி உயர்வு, அவரோட குடியேற்ற கொள்கை தான் இதுக்கெல்லாம் காரணம். அடுத்த அமெரிக்க அதிபர் தேர்தல் 2028 தான் நடக்கும். இன்னும் 2 வருடங்கள் அவர் ஆட்சி பண்ணலாம். ஆனா அடுத்த தேர்தலில் அவரால் போட்டியிட முடியாது. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 2 முறை மட்டும்தான் ஒருத்தரால அதிபரா இருக்க முடியும். சொல்ல முடியாது அடுத்த அதிபர் தேர்தலையும் நான் நிப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சு ட்ரம்ப் அமெரிக்க சட்டத்திட்டங்களையே மாற்ற முயன்றாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை.